P8 சொல்லக்கூடிய பொசைடான் விமானத்தை வாங்கக்கூடியது இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு. காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. F-35 இந்தியா நிராகரிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கு மட்டும் இந்தியா ரிட்டாலியேட்டரி டாரிஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் இப்போ ஒரு டஃப்பான ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது, அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்ப்போட கட்சிக்குள்ளேயே இதில் அவருக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை. உதாரணத்துக்கு நேற்று பேசுவோம் நிக்கி ஹேலி அவர்களை பற்றி. அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், இன்டைரக்டாக நம்ம எல்லாருமே. அமெரிக்காவில் பாதிக்கப்படக்கூடியது அவங்களுடைய நடுத்தர மற்றும் கீழ்த்தர மக்கள். ஏன்னா எல்லாருமே கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே இந்த இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா இப்போ பிரேசில் கூட 50% டாரிஃப் இது. அடுத்தது ட்ரம்ப்போடது இந்தியாவை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது சைனா கிட்ட வருவோம். ஸோ சைனாவுக்கும் இந்த மாதிரியான வரி விதிப்பு இருக்கும்ன்றது. ஸோ ரெண்டு மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள், ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. நீங்கள் ரெண்டு பேர்ட்டையும் வாங்க மாட்டிங்கன்னா வேறு யார்ட்ட வாங்க போகிறீங்க? ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ வியட்நாம்கிட்டருந்து வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் 25% வரி இருக்குது. ஸோ இது அமெரிக்காவுடைய ப்ரெஷர் டாக்டிக்ஸை தவிர இது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலிங்கை தவிர இதில் உண்மையாக எதுவுமே கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு ட்ரேட் டீலை எந்த நாடும் ஒப்பந்தம் போடாது.